என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு மனைவி ஸ்தானத்துலேயோ பார்க்கக்கூடாதுன்றதை நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்தோ யாருக்கிட்டே இருந்தோ எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு சார். அப்படியே ஒரு க்ரஷ் இருந்தா கூட ரொம்ப ஏஜ் இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி போறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. க்ரஷ் மட்டும் வச்சுக்கலாம்னா அது புரியலையே. அப்போ அதுவும் அட்ராக்ஷன் தானே? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? க்ரஷ்க்கும் லவ்க்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மீனிங்ல நான் சொல்றேன். க்ரஷ் காதல ஆகிறதுக்கு என்னை இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கப்படாத மனநிலையிலேயே நானும் இருக்கிறேன். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அப்ப அனுமதிக்காத சிஸ்டம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்மளோட சிஸ்டம் அனுமதிக்காத வேற விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா ரைட், ஜாதியை கட்டு உடைக்கணும், ரைட், ஒத்துக்கிறேன். உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். இல்ல இப்ப ஒரு பொண்ணு விவாகரத்தான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணும், ஆமா கரெக்ட், அதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வந்துட்டோம். அதை எதுக்கு உடைக்க சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். இது ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். என்னை விட அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி பாக்குறது எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு நான் சொல்றேன்.